இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போறது வந்து செண்பகம் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். வாங்க இன்னைக்கு அருமையான ஒரு ஃபுட் ரிவ்யூக்குள்ளார நம்ம போக போறோம். ஒரு அருமையான ஆம்பியன்ஸ், சூப்பரான இடம். இப்போ நம்ம சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பரோட்டா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கேரளா ஸ்டைலில் இருக்குது. இங்கே பாருங்க, பீஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர்ஸ் வந்து அல்டிமேட்டு. தோசை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. தோசை வந்து ஒன்று முருவலாக பண்ணால் ஃபுல்லாக முருவலாக இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரெண்டும் கிடைக்குது உங்களுக்கு. நல்ல டேஸ்ட்ல. நான் வந்து ஊட்டியில் சாப்பிட்ட பீஃப் பிரியாணி இப்போ சாப்பிட்றேன். இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண பிரியாணி. பர்ஃபெக்ட் பிரியாணி. இது வந்து சட்டி பரோட்டான்னு சொல்லியிருக்காரு. இதுனா லேயராக பரோட்டா வச்சு அதுக்கு மேலே அப்படியே வந்து கறியெல்லாம் போட்டு நல்லா ஊறி இருக்கு. இங்கே பாருங்க, சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மெயினாக வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி ஆகணும். கல் கொடுத்துருவாங்க, அது பனங்கல். லிவர்பூலில் உட்காந்து நான் கல் குடிப்பேன் லைஃப்பில் நினச்சி பார்த்தது இல்லை. எங்கே பணம் இருக்குது, எங்கே பண்ணிங்க அது சான்ஸ் இல்லை. அமேசான் ப்ளஸ் இதெல்லாம் ஐசிங் வந்த கேக் மாதிரி இந்த முட்டைலாம் அந்த ஃப்ளேவரோடு வர்றதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அமிர்தம். இது மங்கோலியன் ரைஸில் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 சிக்கன் லெக்கு. இங்கே பாருங்கள், இதோட அப்படியே ஃபுல்லாக சில்லி பேஸ்ட் இது எல்லாமே இருக்குது. இந்த சிக்கனும் அப்படியே ஒரு கடி கடிச்சுக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் வந்து நாசி கோரின் ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, பீஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. மீட் நிறையா இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் பஞ்சன் டேஸ்ட். பட் இட்ஸ் நைஸ். நம்ம இடியாப்பம் அதை நல்லா கொத்து பண்ணி அதுக்கு மேலே வந்து சீ ஃபுட்டை போட்டு கனவா, நண்டு, இறால், கார்னு இதெல்லாம் போட்டு அந்த மசாலாவெல்லாம் போட்டு இந்த கப்பலில் அப்படியே தண்ணியில் தள்ளி விடுவாங்க. அது இங்கே வருது. அப்படி இந்த போட்டு சாப்பாட்டில் என்ன இருந்தது, நாங்கள் என்ன டேஸ்ட் பண்ணணும்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. செண்பகம் மறந்து போகுது அப்படின்னா செண்பகமே செண்பகமே அந்த பாட்டு ஞாபகம். கண்டிப்பா. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் பண்ண போறேன். நீ டீசெண்டாக சாப்பிட்றேன், நான் எப்படி சாப்பிடுவேன். மண்டே ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். சூப்பராக ஃப்ரையாக இருக்குது. டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்க இந்த மசாலா, பாருங்க இந்த மசாலாக்கும் இந்த மசாலாக்கும் இந்த மசாலாக்கும் இந்த மசாலாக்கும் எல்லாத்துக்கும் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் NHS ஸ்டாஃப்க்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் ஆல் த்ரூ தி இயர். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படிங்க? நான் சூப்பராக. இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறது வந்து செண்பகம் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். லிவர்பூலில் இருக்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ், என்னென்ன சாப்பாடு இங்கே கிடைக்க போகுதுன்னு வாங்க இன்னைக்கு அருமையான ஒரு ஃபுட் ரிவ்யூக்குள்ளார நம்ம போக போகிறோம். எல்லா ஃபுட்டும் சூப்பர் சர்ப்ரைசிங்காக இருக்க போகுது. வாங்க. ஒரு அருமையான ஆம்பியன்ஸு, சூப்பரான இடம். வணக்கம் பா, நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நல்ல ஒரு சிரிப்போட வந்து கார்த்திக் இன்வைட் பண்ணியிருக்காரு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எந்த ஊர் பண்ணீங்க? திருச்சி பையன் தான் இங்கே இருக்காப்புல. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேவர் ஸ்ட்ரீட் ரோடு, ஓவர்டன் ஸ்ட்ரீட்டோட பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே நீங்கள் பஸ்லேருந்து இறங்கின உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளார வந்துடலாம். ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. பின்னாடி ஒரு டெஸ்கோ, பெரிய டெஸ்கோ இருக்கா. ப்ளஸ் வந்து ஸோ லிவர்பூல் யூனிவர்சிட்டி வந்து இங்கேருந்து 5 நிமிஷம் தான் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதுதான் லேண்ட்மார்க். பார்க்க 8th பார்க்கிங் இருக்குது. வண்டியை நிறுத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு வரலாம். இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு காம்போ ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. ஒன்லி 599க்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்போ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ
மக்களே, பீட்டில்ஸ்க்கு இது வந்து பிரசித்தமான ஒரு ஊர் லிவர்பூல். ஸோ பீட்டில்ஸ் வந்து பேண்டு இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு பெரிய லெவலுக்கு போனாங்க. அங்கே நம்ம செண்பக ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ஷவல் சாப்பாடுலேருந்து பிரியாணிலேருந்து இட்லிலேருந்து தோசை லிவர்பூலில் செண்பக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். லிவர்பூல் மாதிரி ஒரு இடத்துல சிட்டியில் உங்களுக்கு வந்து இந்தியன் சாப்பாடே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் மட்டும் இல்லை, இலங்கை, மலேசியன் இது எல்லா சாப்பாடும் இந்த செண்பக ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறாங்க. இங்கே என்ன பெஸ்ட்டுனா உங்களுக்கு வந்து 2 விஷயம் ரொம்ப பெஸ்ட்டு. ஒன்று வந்து ஷவல் சாப்பாடு, இன்னொன்று வந்து போட் சாப்பாடுன்னு விற்கிறாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்குது. ஸோ மக்களே, ஸ்டே டியூன். இந்த எபிசோட் ஃபுல்லாக சூப்பராக இருக்க போகுது. நாங்கள் வந்து லண்டன்லேருந்து 4.5 மணி நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்றோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ். ரொம்ப நாளாக நாங்கள் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபைனலாக வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் கிடைக்காது. நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பரோட்டா கொடுத்துருக்காங்க, பீஃப் ஃப்ரை. இது பார்த்திங்கன்னா அப்படியே கேரளா ஸ்டைலில் இருக்குது. குட்டி குட்டியாக வந்து தேங்காயெல்லாம் போட்டு நல்ல, இது வந்து ட்ரையாக இல்லை, கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து வெட்டாகவும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் மாய்ஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பீஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. லைட்டாக பீஸை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த இது வேறு புளிஞ்சு விட்டல, லைட்டாக புளிப்பு, ஓவராக காரம்லாம் இல்லை, கரெக்டான காரம். அந்த பீஃப் எல்லாம் அப்படியே வெந்துருக்கு பாரு, அல்டிமேட்டு. நீங்கள் இங்கே ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க. பாருங்க ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே எப்படி இருக்கு இங்கே பாருங்க, ஓட்டு போட்டிங்கன்னா உள்ள மசாலா இருக்குது. மசாலா மட்டும் இல்லை, அது என்னமோ இருக்குது. அதுதான் சொல்கிறேன், என்னமோ இருக்குது. என்ன இருக்குது? நல்லா சூடாக இருக்கு வடை. நைஸ் சாஃப்ட் இட்லிஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு ஆசையாக அந்த சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா பீட்ரூட் சட்னி வீட்டில் மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம், கடையில் சாப்பிட்டதில்லை. நான் ட்ரை பண்ணிடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கணும். இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்கிறேன். என்ன பாருங்க, வெரி நைஸ் இஸ்ன்ட் இட்? ஐ லவ் இட். ஸ்டில் நான் வந்து பீட்ரூட் ஃபேன் இல்லை, அதுக்கே ஓகேவா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு இந்த தோசையை பாருங்கள். தோசை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நடுவில் பிச்சு இங்கே பாருங்க, அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி தான் தெரியும். சட்னி நல்லா எடுத்துக்கணும். இருக்குது தோசையை பொறுத்த வரைக்கும் சட்னியை மிஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுப்பாங்க. ஸோ இங்கத்து ஃபேமஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தோசை இட்லி வந்து இஸ் வெரி பாப்புலர். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸோ சரி, நர்ஸஸோ சரி, யாருனாலும் வருது, தோசை இட்லி இஸ் வெரி ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ்ன்னு இப்போ தெரியுது. ஏன்னா இட்லி இஸ் வெரி சாஃப்ட், சட்னிங்க சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சட்னி ஒரு சட்னி தான், 2 சட்னி சாப்பிட்ருக்கோமா. எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நான் தோசையில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஆமாம், எப்படின்னா தோசை வந்து ஒன்று முருவலாக பண்ணால் ஃபுல்லாக முருவலாக இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இது வந்து 2 கிடைக்குது உங்களுக்கு. வந்து இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், முருவல் இருக்குது. இப்போ பிக்கும் போது முருவல் இருக்குது, ஆனால் வீட்டில் போடுற தோசை மாதிரி கொஞ்சோண்டு சாஃப்டாகவும் இருக்கு. ஸோ சட்னியோட வந்து சூப்பராக இருக்குது பார்க்க, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்ல. இது தோசையே மட்டும் சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. தோசையில் எனக்கு என்னென்ன மெயின் அந்த பாருங்க, இட்ஸ் பியூட்டிஃபுல். லைக் இது என்னன்னா இதெல்லாம் போட்டிருக்காங்க, கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டிருக்காங்க. கொத்தமல்லி நல்லா அப்படி தூவி விட்டுருக்காரு. அதுக்குள்ள வந்து பொடியெல்லாம் போட்டிருக்காரு. அந்த ஃப்ளேவர் ஆஃப் த தோசை itself is amazing. சாம்பார் கேரட்லாம் போட்டு வச்சுன்னு கொடுத்துருக்காரு. இது கூட நெய் கூட அவ்வளோ ஓவர் பவரிங்காக இல்லை, கரெக்டாக போட்டிருக்காங்க.
நான் வந்து ஊட்டியில் சாப்பிட்ட பீஃப் பிரியாணி இப்போ சாப்பிட்றேன். நாங்கள் வந்து ஊட்டியில் மட்டும்தான் பீஃப் பிரியாணி வீட்டிலலாம் செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய அத்தைங்கெல்லாம் சும்மா சூப்பராக பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இங்கே வந்து கிடைக்கணும்னு ஒரு லக் இல்லையா? ஆமாம். த மீட் வெரி டெண்டர். பாருங்களேன், உள்ள நல்ல பிங்காக நல்ல அந்த ப்ராப்பர் மீட். நான் வந்து ஃபஸ்ட்டு பிளெயின் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, நான் ஆஃப்டர் தட் யூஸ்வலாக தயிரோடு கொடுப்பாங்களா ரைத்தா? இது ரைத்தா ரைத்தா மாதிரி தானே? ஓகே, ரைத்தா எல்லாமே நல்லா இருக்குங்க. பிரியாணி இஸ் வெரி டேஸ்டி பை இட் செல்ஃப். நம்ம வந்து பிரியாணி ஃபஸ்ட்டு அதை ருசிச்சு பார்த்தா தானே அந்த அருமை தெரியும். இட்ஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து பிரியாணியோட நம்ம ரைத்தாவோட மீட்டும் சேர்த்து, இது வந்து பாசுமதி ரைஸில் பண்ண பிரியாணி. ஃப்ளேவர்ஸ் ஆர் அட்டகாசமாக இருக்கு. Perfect biryani. I'm loving it. It's taking me back to எங்க ஊட்டி பிரியாணி, ஊட்டி பீஃப் பிரியாணி மாதிரி. அத்தை பிரியாணி மாதிரி இருக்கா? எங்கள் அத்தை வீட்டுங்களெல்லாம் செய்கிற பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். அழகா, அட்டகாசமாக. ஓ வா, இது வந்து சட்டி பரோட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா லேயராக பரோட்டா வச்சு அதுக்கு மேலே அப்படியே வந்து கறியெல்லாம் போட்டு அதுக்கு மேலே 2 முட்டையை போட்டு வேற லெவலில் கொடுத்துருக்காரு. இது வந்து மட்டனில் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இதே மாதிரி வந்து வேற எல்லா காம்பினேஷன்லையும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இப்போது மட்டனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஊறி இருக்கு. இங்கே பாருங்க, லேயராக இருக்கு. உள்ளார ஒரு லேயர்லேயும் நல்ல குழம்பு ஊற்றிருக்காரு ஷெஃப் தாராளமாக. நம்ம சட்டி பரோட்டா மாதிரி இல்லையா அது? இதெல்லாம் கேரளா ஸ்பெஷல். அப்பா, I'll tell you what, I'm speechless. இது தேர்ட் திங். இது வரைக்கும் வந்து 3 வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஊரில் சாப்பிட்ற ஃப்ளேவர்ஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. விட்டா கண்ணீர் விட்டுருவீங்க போல இருக்கு. அமேசிங்கா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனந்த கண்ணீர், ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். இந்த பாருங்க, ஸ்பீச்லெஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு. ரெடி வெஜிடேரியன்ஸ் டோன்ட் வரி, உங்களுக்கு வெஜ்ஜோ இந்த சட்டியில் இந்த பரோட்டா கொடுக்குறாங்க. சட்டி பரோட்டாவை வாங்கிக்கணும். ஒரு இதில் வந்து கல் வாங்கிக்கணும். ப்ளஸ் வந்து இது கூட இன்னொரு காம்பினேஷன் கொடுப்பாங்களா? இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு லக்கு இல்லை, மீன் அப்படியே வறுத்து கொடுப்பாங்களா? ஸோ மெயினாக வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி ஆகணும். சட்டி பரோட்டா முட்டையோடு அப்படியே சூடாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து இலங்கையில் முட்டிமாங்க, நம்ம ஊரில் வந்து சொம்பமா பானையா, குட்டி பானையில் கல் கொடுத்துருவாங்க. அது பனங்கல். ப்ளஸ் வந்து வறுத்து பாறை மீனை வறுத்து கொடுப்பாங்களா? இதை தவிர ஒரு மனுஷனாக பிறந்தவங்களுக்கு இதை தவிர என்ன வேணும்ல? வந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது வந்து லிவர்பூல் நீங்கள் எப்போ வந்தாலும் டெஃபினட்டாக செம்பகம் இங்கே தான் இருக்க போகுது. செம்பகத்தில் வந்து லிவர்பூல்ல இருக்கிறவங்க இங்க கண்டிப்பா வரணும். ஆமா, லிவர்பூல்ல இல்லாதவங்க இதுக்காக வரணும். இவ்வளோ நாளா லிவர்பூல்ல இருந்து இது சாப்பிடலன்னா தயவு செஞ்சு வந்து என்கிட்ட பேசாதீங்க. வந்து ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏற்கனவே டேஸ்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல விடுங்க. லிவர்பூல்ல யூகேல உட்காந்து நான் கல் குடிப்பேன்னு லைஃப்ல நினச்சி பார்த்தது இல்லை. இப்போ குடிக்க போகிறேன். 2 கையிலையும் இப்படி எடுத்துட்டு பரோட்டா உள்ளார போயிடுச்சு. சைட் டிஷ்ஷை முன்னாடி சாப்பிட்டாச்சு. எப்பா எங்க பணம் கிடைச்சது? எங்க பண்ணீங்க அது? சான்ஸ் இல்லை. ரொம்ப வா, அமேசான் சூப்பர் காம்போ. அது என்னன்னா லைக் இட்ஸ் so soft, it just goes down so easily இல்ல? ப்ளஸ் இதெல்லாம் ஐசிங் வந்த கேக் மாதிரி இந்த முட்டைலாம் அந்த ஃப்ளேவரோட வர்றதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. அமிர்தம். நல்ல வாசம், நல்ல வந்து ஃப்ரெஷ்ஷான கல். இது ஒரு ஊருக்கு அந்த இன்னும் சூப்பராக இருந்தது. அல்டிமேட், சூப்பர், சான்சல்.
இங்கே வந்து நாங்கள் வந்து செம்பகத்தில் என்ன பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் ஃபுட் பார்த்தோம். இது வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது. எப்படின்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் இருக்கும், ஸ்ரீலங்கன் இருக்கும், அதோட முடிஞ்சு போயிடும். பட் இங்கே என்னன்னா வெரைட்டியாக இது மலேசியா அந்த வாசனை இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே மூக்கு அழுது இல்ல, மூக்கு அழுதுல. லுக் அட் இட், ஐ ஜஸ்ட் ஃபீல் இட் லைக் அங்க இருக்கு. அப்படியே வந்து இங்க உட்கார்ந்தானா அப்படியே நல்ல வாசம் இருக்கு. கார்டன் இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இங்க பாத்தீங்கன்னா மங்கோலியன் ரைஸ் வித் சிக்கன் கொடுத்துருக்காரு ஷெஃப். இன்னைக்கு எங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்காரு. தேங்க்ஸ் ஷெஃப். இது மங்கோலியன் ரைஸ்ல என்ன பண்ணிருக்காருன்னா 2 சிக்கன் லெக் பீஸை போட்டிருக்காரு. போட்டுட்டு அப்படியே ஃபுல்லா வந்து கீழே ரைஸ் இருக்கு. அப்படி சர்வ் பண்றேன். இந்த சிக்கன் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கலர், அழகான ஒரு கலரா இருக்கு. இட்ஸ் டிஃப்ரெண்ட், லைட்டா ஸ்வீட்டா இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதோட அப்படியே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபுல்லா சில்லி பேஸ்ட் எல்லாமே இருக்கு. இந்த சிக்கனும் அப்படியே ஒரு கடி கடிச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கலர் அழகா இருக்கு, நல்ல ரெட் கலர்ல. ஃபர்ஸ்ட் டைம் இது டேஸ்ட் பண்றேன். வாட் இஸ் யுவர் வெர்டிக்ட்? டிஃபரண்ட். இந்த சிக்கன் ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல வந்து எல்லா மிக்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு, எல்லாமே இருக்கு, புளிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நல்லா இருக்கு. மங்கோலியன் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளேவர், நல்லா இருக்கு. சரி, நான் வந்து நாசி கோரின் ட்ரை பண்ண போறேன். இதுல வந்து சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, பீஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. மீட் நிறைய இருக்கு. Then you have this soya sauce உடைய கன்சிஸ்டன்ட், அந்த ஷார்ப்னஸ் இருக்கு. நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் பஞ்சன்ட் டேஸ்ட். பட் இட்ஸ் நைஸ். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு புரியல, அதுக்காக நான் பார்க்குறேன். அதனால நீங்களே சாப்பிட்டு பார்க்குறாங்க. இதை பாருங்க. ஆப்வியஸ் அதே மலேசியா டேஸ்ட். மங்கோலியன் டேஸ்ட் வந்து ஒரு இங்கே கிடைக்காத ஒரு ஃப்ளேவர். It's a very unique flavor. It's got slightly sweet, slightly tangy and slightly karam as well. So எல்லாமே ஒரு கலந்த ஒரு கலவை. So that's nice. அமிர்தா. So வந்து இதுல நண்டு, இறால், கார்ன் வேற வச்சிருக்கீங்க. சூப்பர். ஓகே. மசாலா அதில் ஃபுல்லாக மசாலா போட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இருக்குல்ல நம்ம இடியாப்பம், அதை நல்லா கொத்து பண்ணி அதுக்கு மேலே வந்து சீ ஃபுட்டை போட்டு கனவா, நண்டு, இறால், மீன், அப்புறம் கார்னு இதெல்லாம் போட்டு அந்த மசாலாலாம் போட்டு இந்த கப்பலில் அப்படியே தண்ணியில் தள்ளி விடுவாங்க. அது இங்கே வருது. கப்பல் சாப்பாடுன்னு லண்டன்லயோ யூகேலயோ வேர்ல்ட்லயோ நீ சாப்பிட்ருக்கியா? நான் போட் சாப்பாடுலாம் சாப்பிட்டது. எனக்கு இப்போ 50 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் நான் போட்டு சாப்பாடு சாப்பிட்டது இல்லை. யாராச்சும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல விடுங்க. அப்படி இந்த போட்டு சாப்பாடுல என்ன இருந்தது, நாங்க என்ன டேஸ்ட் பண்ணணும்னு பார்க்கணும்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. It's going to get more interesting. பாருங்க, நல்ல அந்த இறால் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா. And look at the nand as well, like it looks beautiful. Super. And the best part is இது வந்து நம்ம இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாதது, உங்க சரித்திரத்திலே டேஸ்ட் பண்ணாதது என்னன்னா, இது வந்து இடியாப்ப கொத்துல பண்றாங்க. ஸோ இது வந்து ஐ வில் கிவ் யூ a proper நண்டு கனவா, குட்டி கனவா, நல்ல சின்ன கனவா, முட்டை கனவா. சூப்பர். முட்டை கனவாவா? இதுல பெரிய கனவா போடுறது இல்ல, முட்டை கனவா தான் போடுவீங்க. சூப்பர். கனவா எடுத்தாச்சு, நண்டு நீ எடுத்துட்ட, இறால் எடுத்தாச்சு, மீன் தான். மீன் எங்க? மீன் இதோ மீன் பீஸ் கிடைச்சிச்சு. இங்கே பாருங்க தம்பி, மீன் பீஸும் கிடைச்சிச்சு. டியூனா ஃபிஷ். சூப்பர். I've never tasted kanava this tasty. Like இவ்ளோ சாஃப்டா. யூசுவலா நம்ம வீட்ல பண்ணும்போது கனவா கொஞ்சம் மிஸ் பண்ணா ரப்பரியா இருக்கும். This is like a perfect taste of kanava. இப்போ கனவா சாப்பிடும்போது எனக்கு தோணுது, கனவா வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வந்துட்டாரு. ப்ரான்ல எப்படி பண்ணிருக்கான்னு பார்ப்போம். ப்ரான் ஏன்னா ப்ரானை கொஞ்ச நேரம் விட்டாங்கன்னா பூச்சி அப்படியே இதாயிடும். Prawns are beautiful. வயிறு ரெண்டு கப்பல் நிறைய சாப்பாடு கொடுத்துறாங்க, அது செரிக்கிறதுக்காக 2 இதுவும் கொடுத்துறாங்க. Mint and ginger நல்ல செமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வெரி 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 டேஸ்டி. நல்ல இந்த கான்செப்ட் வந்து நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. போட்ல வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, வாழ்க்கையிலே சாப்பிட்டது இல்லை. போட்ல போயிருக்கோம், நான் போட்ல வந்து சாப்பிட்டது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த கொத்து வெரி டேஸ்டி as well.
செம்ம சாப்பாடு. இதை மட்டும் சாப்பிட்றதுக்குன்னே வரலாங்க நீங்க. ஷவல் அடுத்து வந்து என்ன ஷாக் கொடுக்கும் தெரியாது, பட் போட் வந்து இஸ் அல்டிமேட். போட் 2 பேர் சாப்பிடலாம் நினைக்கிறேன்ல ஒரே டைம்ல. ஐயோ 3-4 பேர் சாப்பிடலாம் நினைக்கிறேன். 3 பேர் சாப்பிடலாம். போட்ல வந்து 3 பேர் 4 பேர் வடிவா சாப்பிடலாம். நல்ல சாப்பிடலாம். 4 பேருக்கு நல்ல சாப்பாடு. குவாண்டிட்டி வந்துங்க செம்மையா இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து நல்ல பெரிய குவாண்டிட்டி. நல்ல சோ வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு மீதியும் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அவ்வளோ இருக்கு சாப்பாடு. தாராளமா போட்டு கொடுக்குறாரு. ஆமா, நீங்க ஒரு 4 நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. இந்த சாப்பாடுலாம் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணவே மனசு வராது. போட்டு சாப்பாடும் ஷவல் சாப்பாடும் வேணும்னா அது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி புக் பண்ணீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. நீங்க வந்து தாராளமா நிம்மதியா குடும்பத்தோடு சாப்பிட்டு போகலாம். எதுக்கு புக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த பாருங்க, மனுஷன் இவ்வளோ பெரிய போட்டில் எல்லா மீன் கடலில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு உள்ளார, அதுக்கப்புறம் வந்து அந்த கொத்து இது பண்ணி இது எல்லாமே ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி இங்கே உள்ளாரே அரைச்ச மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு அப்படியே செதுக்கி உங்களுக்கு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு டைம் வேணும். ஸோ 1 மணி நேரம் ஃபோன் பண்ணுங்க. செம்பகம் ரெஸ்டாரண்ட்டா போட்டு சாப்பாடு 4 பேருக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் வந்து வரும்போது கரெக்டாக சூடாக இருக்கும், கரெக்டாக சாப்பிடணும். If you just give them an advance notice for அந்த போட்டு சாப்பாடும் ஷவல் சாப்பாடும் ஒரு அட்வான்ஸ் கால் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, ஃபுட் லவர்ஸ் யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ராவல் ஃப்ரம் பை அண்ட் ஃபார் அண்ட் கம் ஹியர் அண்ட் ஜஸ்ட் ஃபார் சாப்பிட்டு பார்க்கறதுக்குனே வரணும். செம்பகம் மறந்து போகுது அப்படின்னா செண்பகமே செண்பகமே அந்த பாட்டு ஞாபகம். கண்டிப்பா எனக்கு வந்து அந்த பாட்டுக்கே இது பேரை கேட்டோன்னே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம். ஸோ அது மறந்துடாங்க. அந்த செண்பகம் ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். இப்போ ஃபைனலா நம்ம அமேசிங்கா அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மெயினா வர்றது என்னன்னா நம்ம ஷவல் சாப்பாடு. இது ஷவலே டிஃபரெண்ட், அவங்களே டிசைன் பண்ணிருக்காங்க வேற மாதிரி. This is next level. ஸோ என்னன்னா இந்த வித்தியாசம் வந்து உங்களுடைய ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வாய் ஊறுதுன்னு தெரியும் எனக்கு திருப்பி. அப்புறம் இது என்ன மீனுங்க? இது சங்கரா. தட் லைக் இது ஏற்கனவே கொஞ்சம் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கிற ஃபிஷ். இது இதில் என்னன்னா ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. இது என்ன மீன்? இது சீபாஸ் கண்டே. ஜப்பான் மீன். ஜப்பானா? ஓ. ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கு. நீங்கள் அடுத்து ட்ரை பண்ணுங்க. இங்கே இருக்கு, அப்படி எடுத்துட்டேன். என்னென்னமோ ஃப்ளேவர்ஸ். இந்த ப்ரான்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், மீன் நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸு உள்ளார கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு பார்க்காம ப்ரானோட ஃபிஷ் ஃபிஷ் வந்து நல்ல அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே எடுத்துருக்கு. ப்ரானே டேஸ்ட்டாக இருக்குது. ஃபிஷ் வந்து அதை விட டேஸ்ட்டாக இன்னும் நல்லா இருக்கு. ஸோ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம 2 பேரும் பண்ணலாமே ஒன்றா? சரி, நீ நானும் பண்ணுறேன். நீ டீசெண்டாக சாப்பிட்றேன், நான் எப்படி சாப்பிடுவேன்? மண்டே ஃபஸ்ட் சாப்பிடுவேன். சூப்பராக ஃப்ரையாக இருக்குது. டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அல்டிமேட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம்னு நினைக்கிறேங்களா? கரெக்டுங்களா? 4 பேர் சாப்பிடலாமா? 2 பேர் தான். அது இங்கே பாருங்க, 2 பேருக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. என்னன்னா மெயினாக வந்து இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதுவும் வந்து வேற பேனில் தனித்தனியாக குக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பாருங்க ஃப்ரெஷ்னஸ் பாருங்க. இது பாருங்க, இதுலேயே தெரியுது பாருங்க எப்படி எதுவுமே ட்ரையாக இல்லை. நல்லா இது பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இது பாருங்க, நல்ல இது பேர் என்ன சாஸஸ் எல்லாம் நல்லா அழகாக போட்டிருக்காங்க. இது பாருங்க, இந்த மசாலா பாருங்க, இந்த மசாலாக்கும் இந்த மசாலாக்கும் இந்த மசாலாக்கும் இந்த மசாலாக்கும் எல்லாத்துக்கும் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மீனுக்கு பாருங்க, இந்த மசாலா அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஒரே ஒரு தட்டில். இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஒன்றா சாப்பிடணுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, வந்து ஷவலை மட்டும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி நல்லா உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு எல்லாரும் கையை அப்படி உள்ளார விட்டு எல்லாருமே சாப்பிட்டீங்கன்னா அதுதான் இதுக்கு மரியாதை. புரியுதா இல்லையா? ஒருத்தருக்கு பெரிய குடும்பம் வந்தீங்கன்னா ஷவல் ஒருத்தர் வாங்கிருங்க, போட் ஒருத்தர் வாங்கிருங்க. 2 சாப்பிட்டீங்கனாலே போதுங்க. சூப்பரா. இப்போ பேசிட்டே சாப்பிடலாம் இல்ல?
இந்த மாதிரி நல்ல சாப்பாடு வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லைங்க. புதுசா வரவங்க டெஃபினெட்லி கிவ் யூ கூகுள் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ புட் யூர் ஃபீட்பேக் இன் ஆர் வீடியோ ஸோ தட் நாங்கள் எந்த ரிவ்யூ ஏதாவது இருந்துச்சுனாலும் நாங்கள் ஷெஃப்க்கோ ஓனருக்கோ நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா. அதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இஸ் ஃபார் ஸ்பெஷல் டைம் ஒன்லி. பட் வந்து ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் NHS ஸ்டாஃப்க்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் ஆல் த்ரூ தி இயர். ஸோ டெஃபினெட்லி யூ ஷுட் ட்ரை திஸ். ஏன்னா ஒரு 4 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்குது. வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஷவல் சாப்பாடில் 2 டைப் ஆஃப் ஷவல் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இது வந்து 2 பேருக்காது, இந்த பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு. இது வந்து 4 பேர் கொடுக்குறாங்க. 2 பேருக்கு நம்ம எங்களை மாதிரி ஆளுங்களாம் சாப்பிட்டா 3-4 பேர் கூட சாப்பிடலாம். ஏன்னா அந்த மாதிரி இந்த ஒரு 3 பாக்ஸரை கட்டியிருக்காங்க, அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப கூலாக சொல்கிறாரு, ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தேன் பாஸ் அப்படிங்கிறாரு, அவ்வளோ நிறையா இருந்தது. இது வந்து 4 பேர்னு சொல்கிறாரு, 5 to 6 பேர் ஈஸியாக சாப்பிட்லாமா. இங்கே பாருங்கள், இது காமிங்க. இது 5 to 6 பேர் சாப்பிட்லாமா. தனியாக கறி ஆர்டர் பண்ணுறீங்க, சிக்கன் நண்டு ஆர்டர் பண்ணுறீங்க, மீன் ஆர்டர் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் தனித்தனியாக காஸ்ட் வச்சு பண்ணிங்கன்னா மினிமம் 100 பவுண்ட்ஸுக்கு கீழே 3 பேருக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து 45 பவுண்டில் கிடைக்கிது. ஸோ யோசிக்காமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு உட்காந்து பேசிட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய குரூப்புக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே பத்தலைன்னா பக்கத்தில் ஒரு போட்டை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ மக்கள் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு ஃபுட் ரிவ்யூ. வயிறு நிறைஞ்சிருக்கும் போது இந்த கடையை ஓப்பன் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து 1 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஃபஸ்ட் ஆனிவர்சரி முடித்த நம்ம சுரேஷ் இங்கே இருக்காரு. உங்களோட பேர் வந்து சுரேஷ் பொன்னம்பலம். அருமையாக இருக்குது சாப்பாடு. ஒன்று நீங்களே ஒரு ஃபுட்டி. ஸோ நீங்கள் ஒன்று பார்த்து செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பிடிச்ச சாப்பாடுனா எப்போ வந்தாலும் இது நான் ஷெஃப்ட்டை சொல்லி சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச சாப்பாடுனா பரோட்டா தான். பரோட்டா தான் என் ஃபேவரட். இது பரோட்டா தான் நான் சாப்பிட்றது கூட. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே வேற பிஸ்னஸ்ல நல்லா போயிட்டு இருந்தது. இந்த இது எப்போ ஐடியா வந்துச்சு, எப்போலேருந்து ஆரம்பிச்சது? இது இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் தான். ரைட், ஓகே. எல்லாமே கடை போகும்போது நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஃபீல்டில் இறங்கி செய்து பார்ப்போமேட்டு. இப்போ எனக்கு முதல்ல இதில் இறங்கும் போது எனக்கு இந்த ஃபீல்டில் பற்றி சாப்பிட மட்டும்தான் தெரியும். வேறு இதை பற்றி ஒரு அனுபவமே இல்லை. சரி, ஓகே. சரி, இறங்கி செய்து பார்ப்போம். சூப்பர். இறங்கி செய்து கொண்டிருக்கோம். சூப்பர். ஷெஃப்பும் நல்லா பிடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட சாப்பாடுகளில் இப்போ ஒன்று நீங்களே ஐடியா பண்ணி கொண்டு வரீங்க. எங்கே போய் பார்ப்பீங்க? ஊரில் போய் ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷனா, இல்லை நீங்கள் உட்காந்து ரூம்? நான் நிறைய வீடியோக்கள் பார்க்குறேன். நான் இந்த ஃபுட் சம்மந்தமானதெல்லாம் அடிச்சு எல்லாம் பார்க்குறேன். நான் அப்போ பார்த்துட்டு எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ரைட், ஓகே, இதை செய்து பார்ப்போம்னு சொல்லி. ஸோ புதுசாக ஏதாச்சும் மெனு வந்துட்டே இருக்கும். புதுசாக. இப்போ இது கப்பல் சாப்பாடு, போட் சாப்பாடு எப்போ ஆரம்பிச்சிங்க? போட் சாப்பாடு வந்து இப்போ ஒரு 2 வீக்கு முன்னுக்கு தான். 2 வீக். அதுல வந்து இடியாப்பம் தவிர வேற ஏதாச்சும் வருமா, இல்லை இடியாப்பம் மட்டும் தான் பேசவா? இப்போ இடியாப்பம் வந்து ஒரு இப்போ கூடுதலாக நைட்டில் தான் கூடுதலாக வந்து சாப்பிட்றதுனால ரைஸை கொடுக்காம வித்தியாசமாக ஒரு இடியப்பத்தை கொடுத்தா கொஞ்சம் செய்வாடு அடைகிறதுக்கு இதுக்கு எல்லாமே கூடின ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ரைஸை சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதனால இதை வித்தியாசமாக நாங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி செய்து பார்ப்போம். இடியப்பத்தை கொண்டு வேணும்டா கூட கொத்து ரொட்டியில் கூட வேணும்டா கூட அப்படி செய்யலாம். ஆனால் இது வருமானா வராது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாமே பண்ணிட்டீங்க, நிறைய வித்தியாசம். இந்த கடைசியா போட்டு அடிச்சிங்களா ஒரு சோம இதுல கொண்டு வந்து முட்டிக்கல். இது எப்போ எங்கேருந்து ஐடியா? இது வந்து இப்போ எனக்கு ஐடியா தந்தேன்னு சொன்னா எங்கட கேட்டிய கிளிதான். தம்பி முட்டிக்கல்ல குர்ரா சும்மா நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, ஓகே, என்ன பண்ற அவர் தான் வரும்போது கூட இந்த முட்டியை வேண்டிட்டு வந்தாரு. ரொம்ப அருமையா இருந்தது, நல்ல காம்பினேஷன். நீங்க சொன்ன மாதிரி அந்த வறுத்த மீனோட அடுத்த டைம் வந்து அந்த வறுத்த மீனோட அந்த சட்டி பரோட்டாவோட கல்லு திருப்பி அடிக்க போறோம். ஃப்ரெஷ்ஷா அடிக்கும். அதுவும் வெளியால இருந்து அடிக்கலாம். நல்ல சம்மர் ஆயிடுச்சுன்னா சூப்பரா சம்மரா இருக்கும். இப்போ எங்களுக்கு வெளியால இருந்து அடிக்கக்கூடிய மாதிரி எல்லாமே பக்காவா இருக்குது, ரெடி பண்ணி இருக்கு. சூப்பர். இப்போ காட்டலாம். அந்த டைம் வந்து இது கைலி எல்லாம் கட்டிட்டு வராங்க, சரம்லாம் போட்டு வரும். சரியா, வாங்க. மேலுக்கு ரூம்கள் இருக்குது. அப்படி இங்கே லியோப்போலுக்கு வந்தவங்களுக்கு தங்கி நிற்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரூம் இருக்குது. நாங்கள் ரூமும் வந்து சூப்பர். ஸோ உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் இருக்கும்பாங்க. இந்த எபிசோட் முடிக்கும் போது நல்லா தூங்கணும்னு ஆசை.
அப்படியே மாடியிலே மனுஷன் வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காரு. அந்த ரூமையும் காமிக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரூமும் வேணும்னா முன்னாடியே புக் பண்ணிட்டு வாங்க. தூரத்துலேயும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கவலைப்பட வேண்டாம். வந்தீங்களா, நல்ல ஒரு கல் சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, ட்ரிங்க் ட்ரைவ்லாம் பண்ணாமல் நீட்டாக போய் தூங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி போகலாம். லிவர்பூலில் இருக்க செம்பகம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏர்பிஎன்பி ஒரு இடத்துல தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த ரூமையே புக் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா ஈவினிங் ஷவல் சாப்பாடோ இல்லைன்னா இதில் போட் சாப்பாடோ சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல்லாக இருக்கும்போது இங்கே இருந்துட்டு போகலாம். இங்கேயே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குது, லிவிங் ரூம் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இல்லை வந்து தனியாக வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னு வைங்க, ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா வரீங்கன்னா சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்கிட்டு சப்போஸ் வந்து கல் இல்லெல்லாம் குடிச்சிட்டிங்கன்னா இங்கே அப்படியே ஸ்டே பண்ணிட்டு போயிடலாம். ஒரு இந்த மாதிரி வந்து டபுள் ரூம்ஸ், டபுள் பெட்டோட ரூம்ஸ் கொடுத்துருக்காரு. இது இங்கே மாடியிலே இருக்குது, கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது, மாடியில் இருக்குது. இது வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது நைட்டு.